டெய்லி குடிக்கிற கணவருக்கு மதுவை விடுவிப்பதற்காக என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு புருஷனும் பொண்டாட்டியுமே ஒன்னா சேர்ந்து குடிக்கிற காலம், சரிங்களா? ஆனா உங்களோட புருஷன் சரக்கடிக்கிறத விடணும் அப்படின்னம்னா என்ன செய்யணும்? ஒரு சிறந்த மனைவி உங்களுடைய அன்பையும் பண்பையும் பாசத்தையும் மலரினும் மென்மையான காதலையும் வெளிப்படுத்தணும். மலரினும் மென்மையான காதலை வெளிப்படுத்தி நீங்க நாளைக்கு குடிக்காதீங்க மாமா, நாளைக்கு குடிச்சிட்டு வராதீங்க அத்தான் அப்படின்னு ஒரு ஆசையா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? அந்த வார்த்தையிலேயே ஒரு ஆம்பளை வந்து உளுந்துருவாங்க. இது மாதிரியான பேச்சுக்களும் இது மாதிரியான காதலும் இப்ப எத்தனை வீட்டுல இருக்குன்னு கேட்டோம்னா இல்ல. புள்ள 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 புள்ளன்னு ஒண்ணுக்கு 2 புள்ள இருந்துச்சு அப்படின்னம்னா நம்மளுடைய பாசத்தையும் அன்பையும் காதலையும் அந்த புள்ள மேலேயே காட்டுறதை ஒழிய புருஷனை கண்டுக்க மாட்டேங்கிறோம். ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்களா வச்சாங்களா அப்படின்றதை பாதி பேர் வீட்டுல மறந்துடுறோம். அடுத்து சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னம்னா ஒரே சண்டையை போட்டோம் அப்படின்னம்னா அந்த கணவர் எப்படி திருந்துவாங்க? உங்களுடைய அன்பான காதலை வெளிப்படுத்தும் போது அவர்கள் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எத்தனை வயசா இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. திருமணத்திற்கு முன்பாக இருந்த அந்த ஊடலும் காதலும் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க வெளிப்படுத்தும் போது ஒரு நல்ல ரிசல்ட் ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய கணவரை அன்பான காதல் கணவராக 48 நாட்களில் மாற்றி காட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.